ஐந்து கரத்தனை யானை மோத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றனே அல்லல் போம் வல்வினை போம் அன்னவிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா தீரம்போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் மேவும் கணபதி நிகழ்தொக்கால் நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கருள் புரிவாய் போற்றி காவாய் கனகதிரளே போற்றி கைலை மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி காத்தருள்வாய் நீயே போற்றி அமுதகடேஸ்வரா போற்றி அபிராமி தாயே போற்றி கால சம்கார மூர்த்தியே போற்றி பாலாம்பிகை தாயே போற்றி அண்ணாமலையானே போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி திருவாரூர் எல்லை வாழ்கின்ற தியாகேச பெருமானே போற்றி புற்றிலம் கொண்ட வான்மீகநாதரே போற்றி கமலாம்பிகை தாயே போற்றி ஸ்ரீவாஞ்சியத்தில் வாழும் ஸ்ரீவாஞ்சிநாதா போற்றி 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 போற்றி. ஆன்மீக மெய்யன்பர்களே, பெரிய புராணத்திலிருந்து 63 நாயன்மார்களின் கதையை தினம் ஒரு கதையாக சொல்ல திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் சொல்லவிருக்கின்றேன். இன்று மாவடு கடித்த மகாதேவர் என்ற தலைப்பில் இந்த ஒரு சிறு உரையாற்ற இருக்கின்றேன். இதில் குற்றம் குறை ஏதாவது இருந்தால் மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோழ நாட்டிலே கனமங்கலம் என்ற ஊரிலே வேளாளர் குலத்திலே பிறந்தவர் தாயனார் என்பவர். வேளாளருக்கு தலைவராக அவர் சிறந்த சிவபக்தர். வேளாளருக்கு தலைவரான அவர் சிறந்த சிவபக்தர். அவ்வூரிலே எழுந்தருளிக்கும் நீதி நெறி நாதருக்கு தினமும் அமுது செய்வித்து வந்தார். செந்நெல் அரிசியில் அன்னமும் செங்கீரையும் மாவடுவும் கொண்டு போய் எம்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து சிவனடியார்களுக்கு அளித்து வந்தார். தாயனார் மேற்கொண்டிருக்கும் தொண்டினையும் அவர் தம்மிடம் கொண்டுள்ள பக்தியையும் உலகோருக்கு எடுத்துக்காட்ட திருவுள்ளம் கொண்டார். அம்பிகை பாகன் தாயனாரின் செல்வம் குறையத் தொடங்கியது. வறுமை அவரை பற்றியது. அந்த நேரத்திலும் அவர் எம்பெருமானுக்கு செய்து வந்த திருத்தொண்டை நிறுத்தவில்லை. ஆட்களை வைத்து வேலை வாங்கிய அவர் இப்போது மற்றவர்களிடம் கூலிக்கு வேலை செய்யச் சென்றார். வேலை செய்து கூலியாக பெறும் நெல்லில் செந்நெல்லை எம்பெருமானுக்கு திரு அமுது படைக்க என்று ஒதுக்கிவிடுவார். கார் நெல்லை மட்டுமே தமக்கு உணவுக்கு எடுத்துக்கொள்வார். பார்த்தார் ஈசன். அந்த வறுமையிலும் அவன் தமது தொண்டை விடாது நடத்தி வருவது கண்டு அவ்வூரிலே விளையும் நெல் முழுவதும் செந்நெல்லாகவே இருக்குமாறு செய்துவிட்டார். ஆகவே தாயனார் வேலை செய்த இடத்தில் கூலியாக நெல்லை பெறும்போது அனைத்தும் செந்நெல்லாகவே இருந்தன. தாயனாருக்கு குதூகலம். தமக்கு சாப்பாட்டுக்கு நெல் இல்லையே என்பது பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஈசனுக்கு திரு அமுது படைக்க அனைத்தும் செந்நெல்லாகவே கிடைக்கிறதே என்ன மகிழ்ந்தார். உணவுக்கு நெல் இல்லாமல் போனது கண்டு அவர் மனைவியார் கொல்லையில் விளைந்திருந்த கீரையை பறித்து வந்து ஆய்ந்தெடுத்து அவற்றை சமைத்து வைத்தார். தாயனார் அதை மிகவும் சுவைத்து சாப்பிட்டார். கீரையும் எத்தனை நாளுக்கு வரும்? பறிக்க பறிக்க கொல்லையிலேயே கீரை அற்று போய்விட்டது. என்ன செய்வார்? குளிர்ந்த நீரை தான் இருவரும் ஆகாரமாக பருகினர். ஆனால் எம்பெருமானுக்கு தினமும் திரு அமுது கொண்டு சென்று சமர்ப்பிப்பது அடியார்களுக்கு தவறு மட்டும் நிற்கவில்லை. அன்றைய தினம் வழக்கம்போல் தாயனார் சிவபெருமானுக்கு அமுது செய்விக்க அன்னமும் கீரையும் மாவடுவும் கொடையில் வைத்து தலையிலே சுமந்தபடி சென்றார். பின்னர் அவர் மனைவியார் பஞ்சகவ்யத்தை எடுத்து கொண்டு சென்றார். ஆகாரமின்மையால் தாயனார் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். அவரால் நடக்க முடியவில்லை. தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்றார். அவர் தெருவை தாண்டி புல்வெளியில் இறங்கினார். நிலம் அங்கங்கே வெடிப்பு விட்டு இருந்தது. ஓரிடத்தில் தாயனாரின் கால் இடறியது. கீழே விழப்போன கணவரை பின்னால் வந்த அம்மையார் பஞ்ச கவ்யம் ஏந்தி முடி சென்று கரத்தால் அணைத்து பிடித்து விழாமல் தடுத்தார். ஆனால் கோடையில் இருந்த பொருள்கள் தரையில் விழுந்து விட்டன. அமுதும் கீரையும் மாவடுவும்
நிலம் புலம்பிலேயே சிந்தின. தாயனார் அடைந்த துயரம் விவரிக்க இயலாததாக இருந்தது. பூமியிலே விழுந்து புரண்டு கதறினார். திருவமுது அளிக்க முடியாதபடி ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வேன்? இத்தனை நாட்கள் நடந்து வந்த காரியம் இன்று நிறைவேறாது போக காரணம் என்ன? ஒரு நாளும் தவறக்கூடாது என்றல்லவா நான் பட்டினி கிடக்க நேரினும் உனக்கு செய்யும் கைங்கரியத்தை விடாது நடத்தி வந்தேன். இன்று அதற்கு இடர் நேருவதற்கு காரணம் என்ன என்று கண்ணீர் கதறியபடி எழுந்திருந்தார். அரிவாளை எடுத்து தமது கழுத்தை அறுக்கத் தொடங்கினார். இறைவன் அதற்கு மேல் பொறுப்பாரா? அடியாருக்கும் அடியாராகிய அவர் தம் அடியார் துன்புறுவதை அனுமதிப்பாரா என்ன? நிலப்பிளம்பிருந்து ஒரு கரம் நீண்டு நாயனாரின் கையை பிடித்து தடுத்தது. அப்பனே, வேண்டாம், நிறுத்து என்ற குரல் கேட்டது. இறைவனின் திருக்கரம் பட்டதும் தாயனாரின் மேனி புலங்காகிதம் அடைந்தது. எப்பேற்பட்ட பாக்கியசாலி அவர்! நீ கொண்டு வந்த அமுதினை நாம் இங்கே வந்து ஏற்றுக்கொண்டோம். நீயும் உன் மனைவியும் எமது சிவலோகம் வந்து சேருங்கள் என்ற குரல் கேட்டது. அதே சமயம் நிலப்பிளப்புகளிலிருந்து ஈசன் மாவடுவை கடித்து சாப்பிடுவதால் எழும் விடேல் விடேல் என்னும் ஓசை கேட்டது. தரையிலே சிந்திய அமுதும் சிங்கிரியம் மறைந்து போயின. தாயனார் அளவில்லா மகிழ்ச்சி கொண்டு எம்பெருமானை பலவராக போற்றித் தொழுதார். அறிவால் கழுத்தை அறுக்க முயன்றதால் அவருக்கு அறிவாட்டாயர் என்ற பெயர் நிலைத்தது. வெகு நாட்கள் எம்பெருமானுக்கு திருத்தொண்டு செய்து வந்து முடிவில் மனைவியோடு நாயனார் சிவலோகம் சென்றார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால், ஈசனிடம் அளவில்லா பக்தி நாம் கொண்டோமானால் அவர் எந்த காலத்திலும் நம்மளை காப்பாற்றுவார். ஆன்மீக மெய்யன்பர்களே, திருமூலர் திருமந்திரத்திலிருந்து 2 தினம் ஒரு மந்திரம் என்ற தலைப்பில் 2வது மந்திரம் இன்று சொல்லவிருக்கின்றது. காலனை வென்ற காலகாலன் போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுவுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்று உதை தானையான் கூறுகின்றேனே. போற்றினா போற்றி இசைத்து வாழ்த்தி வணங்கி வழிபட்டு உலகத்து உயிர்கள் எல்லாம் கொண்டாடும் பெருமைக்குரியவன் பரம்பொருள். அவன் திசை 4ற்கும் ஆதிசக்தி நாயகிக்கும் தலைவன். அவனே கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடக்கு, வடகிழக்கு, கீழ் என்ற விரித்த திசைகளுக்கெல்லாம் தலைவன். குறிப்பாக தென் திசைக்கு அரசன் அவன். தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது திருவாசகம். கொற்றைனா யமனை, காலனை காலால் உதைத்தவன் அவன். அவனே நான் குறிக்கும் பரம்பொருள் இறைவன் ஆவான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்வழி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. அன்னைக்கே தேடி பார்த்தாராம் திருமூலர். சிவனை போல ஒரு தெய்வம் அவருக்கு தென்படலையாம். சிவபெருமானை போன்ற ஒரு கடவுளை எங்கு தேடினாலும் காண இயலாது. அச்சிவம் பரம்பொருளை ஒத்த இறை பண்புடையவர் வேறு எவரும் இல்லை. உலக எல்லைகளை எல்லாம் கடந்து அகிலத்துக்கும் அண்டத்துக்கும் அப்பாலும் பொன்னொளி வீசி திகழும் நெருப்புச் சுடர் போல மின்னும் அந்த விரிசடை கடவுளின் கோலத் திருமுடி அவன் பாதம். திருவடின அழகிய குளிர்ந்த தாமரை மலரே ஆகும். ஒக்கன ஒப்ப என்பனவற்றுக்கு போன்ற பொருள் புவனம், உலகம், தவனம், நெருப்பு. தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் இது முடிகிறது. ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று நீங்கள் தசமி திதியன்று தலை முழுகினால் நீங்கள் செய்த பாவம் அனைத்தும் கரையும். அதுபோல் குளிக்கும்போது நீரிலே ஒரு துளி மஞ்சள் தூளை போட்டு குளித்தால்
நீங்கள் அந்த தண்ணீரில் இருக்கிற தோஷம் படிப்படியாக குறையத் தொடங்கும். இதை கடைபிடித்து வந்தால் நீங்கள் நாள்தோறும் பாவங்களை கழித்து முன்னேறலாம்.